இன்டெஃபினைட் ப்ரோனவுனில் லாஸ்ட் வீடியோவில் நாம் somebody அப்படிங்கிற வார்த்தையை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் someone அப்படிங்கிற வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம். somebodyக்கும் someoneக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மீனிங்ஸ் தான், ஒரே மாதிரி மீனிங் தான் வரும். ஆனால் somebodyக்கும் someoneக்கும் இருக்கிற சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. someone will play for India. someone will play for India. யாரோ ஒருவர் இந்தியாவிற்காக விளையாடுவார். இந்த இடத்துலையும் somebodyயும் ஒரே மீனிங் தான், someoneம் ஒரே மீனிங் தான். ஆனால் someone யாரோ ஒருவர் மட்டும்தான் விளையாடுவார் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல போகிறோம். நம்ம வேணும்னா somebody will play for India அப்படின்னு சொல்லலாம். ஆனால் someone will play for India அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் மட்டும்தான் விளையாடுவார் அப்படிங்கிறத நாம குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம்னு அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன். somebody will play for India அப்படின்னா, somebody will play for India அப்படின்னா யாரோ இந்தியாவுக்காக விளையாடுவாங்க. இந்த இடத்துல நாம பெருசா எதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலை. ஆனால் இந்த கரண்ட்ல இருக்கிற இந்த சென்டென்ஸ் பாருங்க, someone will play for India. இந்த இடத்துல someone அப்படிங்கிற வார்த்தையை ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, யாரோ ஒருவர் மட்டும்தான் இந்தியாவுக்காக விளையாடுவாங்க அப்படிங்கிறத நாம குறிப்பிட்டு சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். மற்றபடி somebodyயும் someoneம் ஒன்னே தான். இதில் டவுட் இருந்தால் எங்கள் சப்போர்ட் டீமுக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.